நமஸ்காரம். இன்னியோட டாபிக் கம்பேரிசன் இஸ் த தீஃப் ஆஃப் ஹாப்பினஸ். சிம்பிளாக கச்சிதமாக பஞ்ச் டைலாகுங்க. நிஜமாவே ஹாப்பினஸோட நமக்கு ஹாப்பினஸ் திருடின்னு போகிறது யாரு அப்படின்னு கேட்டேன்னா கம்பேரிசன். கம்பேரிசன்னா ஒப்பிடுதல். ஒருத்தரோடு ஒப்பிட்டு 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 நம்மளோட சந்தோஷத்தை அழகான ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஹாப்பினஸை நம்ம தான் தொலைக்கிறோம். ஸோ நம்ம தான் அதுக்கு காரணம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீள் அப்படின்னா கம்பேரிசன் எப்படி வருது, கம்பேரிசனை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம், அப்போ இந்த ஓவர் கம் பண்ணினா அதனால் வரக்கூடிய ஹாப்பினஸ் அபண்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிற விவரங்களை ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ. சரி, ஃபஸ்ட்டு கம்பேரிசன் அப்படிங்கிற அந்த ஆட்டிடியூட் எப்போ வரும்? அந்த கம்பேரிசன் எப்போ வரும் அப்படின்னு கேட்டேன்னா நம்மளோட பலம் பலகீனம், நமக்குன்னு ஒரு பலம் இருக்கும், நமக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸ். இதை நமக்கு ஸ்ட்ரென்த்து நமக்கு எப்போ நமக்கு புரியுதோ அப்போது அந்த கம்பேரிசனே வராது. நீங்கள் நல்ல யோஜனை பண்ணி பாருங்க. இப்போது நம்மளோட ஸ்ட்ரென்த் இப்போ நான் நமக்கு ஒரு கடவுள், நான் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிற மாதிரி நமக்கு ஒரு டேலண்ட்டு நமக்கு கொடுத்துருக்கார் கடவுள். ஸோ அந்த டேலண்ட் என்னது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, ஒருவேளை அந்த டேலண்ட் என்னது அப்படின்னு நம்ம புலப்படலை, நமக்கு தெரியல, ஜஸ்ட் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது நிறைய பேர் நல்லா பேசுவா, ஸோ இவளுக்கு பேச்சு திறமை. சில பேர் டான்ஸ் ஆடுவா, அவளுக்கு அந்த நாட்டியம் அப்படிங்கிறதுல அதில் ஒரு ஈடுபாடு இருக்குது அப்படின்னு. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா சமைப்பாள், அழகாக அவ்வளோ கச்சிதமாக அந்த கிச்சனை கூட நீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவள் பண்ணினதே தெரியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டு கரியாக நறுக்கியிருக்கா, அதெல்லாம் ஒன்றுமே தெரியாமல் நீட்டாக இருக்கும். ஸோ அதுலேருந்து அவளுக்கு அதுதான் டேலண்ட் அப்படின்னு நம்ம புலப்படலாம். அப்புறம் சில பேர் நல்ல ஸ்போர்ட்ஸ், நிறைய ஓடுறது, அப்புறம் உடம்ப நல்ல ட்ரிம்மாக வச்சுப்பா. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டு அப்போது அதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். முக்கியமான சமாச்சாரம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்பஸுக்கோசரம் தான் நம்ம பிறந்திருக்கோம், அதை நம்ம உணரணும். கடவுள் நம்ம ஒரு குடும்பத்தில் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வித்தியாசமான வேலைகளை கொடுத்துருப்பா. அதை கடவுள் ரொம்ப அழகாக தான் கொடுத்துருப்பார். எல்லாருக்கும் ஒன்று போல கொடுத்துருக்க மாட்டார். இதுக்கடி அடிக்கடி நம்ம சொல்லுவோம் தெரியுமா, இந்த 5 விரலும் ஒன்று போல இல்லை அப்படின்னு. ஆமாம், 5 விரலும் ஒன்று போல இல்லை. ஆனால் இந்த 5 விரலில் ஒரு விரல் இல்லைன்னா கூட வேலை நடக்காது. அண்டு இது இப்போ என்னன்னா, இது பஞ்சபூதங்களோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான். இது எல்லாமே இந்த 5 விரலும் பஞ்சபூதங்கள் அவளோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஸோ இது நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி நம்ம பஞ்சபூதத்தோடு நம்ம ட்ராவல் பண்ணி தான் ஆகணும். ஸோ உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு என்னன்னு புலப்படலை அப்படின்னா நீங்கள் பஞ்சபூதத்தோடு நீங்கள் தொடர்பு வச்சுருந்தீங்கன்னா கூட அவகிட்ட கேட்டால் கூட ஏதாவது சூக்ஷங்களாக உங்களுக்கு ஒரு ஒரு க்ளூ மாதிரி உங்களுக்கு ஒரு தெரிய வரும். உங்களோட கேள்விக்கு எங்கேருந்தாவது உங்களுக்கு பதில் வரும். ஒரு நியூஸ் பேப்பர்லேயோ இல்லைன்னா ஏதோ ஒரு டிவியில் ஒரு டைலாகோ இல்லைன்னா யாரோ ஒருத்தர் உங்கள் கேள்விக்கு உண்டான பதில் அவள் சொல்கிற மாதிரி வரும். ஸோ இந்த பஞ்சபூதங்கள்கிட்ட கூட நீங்கள் கேள்வி கேட்டேன்னா என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னோட பலம் என்ன, என்னோட வீக்னஸ் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டால் கூட ஏதோ ஒரு விதமாக பஞ்சபூதங்கள் உங்களுக்கு பதில் கொடுக்கும். இது ரொம்ப உண்மை. அதை நம்ம தெரிஞ்சுட்டு அதில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போது எல்லாருக்குமே ஒரு விதமான, இப்போ நான் அக்கா தங்கைகளோடு நாங்கள் பிறந்தா கூட மேபி சில மேனரிசம்ஸ் ஒன்று போல் இருக்கலாம், ஜாடை ஒன்று போல் இருக்கலாம். பட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்றுத்தில் யூனிக்காக தான் இருப்போம். தோ வி ஆர் ஃப்ரம் ஒன் ஃபேமிலி அப்படின்னா கூட கண்டிப்பாக ஒருத்தர் வித்தியாசம் இருக்க தான் இருக்கும். சரி, ஏன் சொல்கிறோம்? இந்த 2 கையை பார்த்தீங்கன்னா இந்த வலது கையை விட இடது கை சின்னதாகவோ சின்னதை விட வலது கையை பெருசாகவோ எல்லாருக்கும் உண்டு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்டாவது கண்டிப்பாக ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக இருக்கும். இது இயற்கை.
ஸோ அதனால் நம்ம எல்லாத்தையுமே ஒன்றுத்துக்கு ஒன்று ஒப்பிடுதல் கூடாது. நம்ம ஒரு பர்பஸ்கோட நம்ம பிறந்திருக்கோம். நம்மளோட ஜர்னி தனி ஜர்னி. அப்போ நம்மளோட ஜர்னி தனி ஜர்னி அப்படிங்கும்போது அது அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்ட்ரென்த்தை வச்சு அந்த ஜர்னியை நம்ம ப்ரொசீட் பண்ணணுங்க. அப்போது அந்த ஸ்ட்ரென்த்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஒன்ஸ் உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆகும்னா உங்களுக்கு டைமே இல்லை இன்னொருத்தரை பற்றி, அவளோட இன்கம் பற்றியோ, அவளோட அழகை பற்றியோ, அவளோட மேன்மை, தட் இஸ் அவள் எப்படி வசந்து வந்திருக்கா அப்படிங்கிற திங்க் பண்ணுறது கூட உங்களுக்கு டைம் இருக்காது. நீங்கள் யோஜனை பண்ணி பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இதுதாங்க உண்மை. ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பஞ்சபூதங்களோட ஹெல்ப்போ இல்லை, உங்களுக்கே நீங்கள் உட்காந்துன்னு ரமண மகரிஷி கேட்ட மாதிரி நான் யார் என்னோட கடவுளே எனக்கு என்னோட ஸ்ட்ரென்த் என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். மெடிடேஷன்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். அந்த பதில் கிடைச்சக்கப்புறம் அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். சரி, இது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சக்ராஸோடையும் இது கலந்தாப்புல இருக்குது. இந்த சக்ராஸோட பார்த்தீங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட சக்ராஸ் இருக்குது. மேஜர் சக்ராஸ், மினி சக்ராஸ், ஏகப்பட்ட சக்ராஸ் நம்ம உடம்புல இருக்குது. பட் நம்ம இப்போதைக்கு 8 சக்ரா 7 சக்ரா பற்றி தான் நம்ம நிறைய ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் நம்ம பேசப்படுறது. இங்கே இது இந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சோலார் பிளெக்ஸஸ், மணிப்புர சக்ரா, இந்த இடத்துல தான், அதாவது நெஞ்சுக்குழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெஞ்சுக்குழியில் தான் அந்த சக்கரால தான் இதுக்கு கம்பேரிசன் ஆட்டிடியூடுக்கு சம்பந்திச்சது. ஸோ அந்த சக்கரா ஒரு வேளை வீக்காக இருந்ததுனால் அப்போ என்னன்னா அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் டவுன் ஆகிடும். அப்போது நம்ம அடுத்த வாழை ஐயோ அவள் மாதிரி நம்ம இல்லையே, அவள் அப்படி பண்ணுறா பாரு, அவள் எங்கே போனாலும் அவளுக்கு மதிப்பு இருக்குது, நமக்கு மதிப்பே இல்லை, அவள் சொல்கிறது எல்லாம் கேட்குறா எல்லாரும், எனக்கு யாரும் கேட்க மாட்டேங்கிறாள். இந்த மாதிரி அந்த சோலார் பிளெக்ஸஸ் உங்களுக்கு வீக்காக இருந்தால், அந்த சக்கரா வீக்காக இருந்தால், தேர் ஆர் சான்சஸ் ஆஃப் திஸ் ஆட்டிடியூட் ஹைலைட்டிங். புரியுதா? அப்போது அந்த சக்கராவை நாங்கள் சரி பண்ணுவோம். அந்த சக்கராவை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போது உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ஜாஸ்தி ஆகிடும். எல்லாத்துக்குமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, இருகோடுகள் மாதிரி ஒரு கோடை விட இன்னொரு கோடை கொஞ்சம் பெருசு பண்ணான்னா அந்த அடுத்த கோடை கஷ்டங்கள் நமக்கு தெரியாது. அது மாதிரி நம்மளோட ஸ்ட்ரென்த்தை இது கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் டேப்லர் காலம் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரென்த்து கண்டிப்பாக 2 3 ஜாஸ்தியாக தான் இருக்கும் வீக்னஸ் விட. சில பேருக்கு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், பட் அந்த ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்போது அதில் ஒரு முக்கியமான ஸ்ட்ரென்த் இருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 ஸ்ட்ரென்த்தில் உங்களுக்கு 5 ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஸ்ட்ரென்த்து டேப்லர் காலத்திலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்மளை அனலைஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போது அதை விட்டுட்டு வை டு வாண்ட் டு சி ஃபார் அதர்ஸ், அந்த அடுத்த வாழை நம்ம எதுக்கு நோக்கணும்? நம்ம நோக்க வேண்டாம். ஸோ ஆல்வேஸ் உங்ககிட்ட கடவுள் உங்களுக்கு எல்லாம் சொந்தமாக எல்லாம் கொடுத்துருக்காருங்க. அது எதுக்குமே அழிவே கிடையாது, அதுக்கு ரிட்டையர்மெண்ட்டோ ஒன்றுமே கிடையாது. எப்படி உங்கள் நேம் உங்களுக்கு சொந்தமோ அந்த மாதிரி அந்த அந்த ஸ்ட்ரென்த் எல்லாமே உங்களோட சொத்துங்க, உங்களோட சொந்தம். ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு நீங்கள் என்னெல்லாம் டக்குன்னு அப்படி ஒரு மேஜிக்லாம் நீங்கள் பண்ணலாங்க. ஸோ உங்கள்கிட்ட அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலை ஏற்றுறதுக்கு எப்போதுமே நீங்கள் செல்ஃப் அவேர்னஸ், எப்போதுமே அந்த இது எப்போதுமே ஏற்றணும். எப்போதுமே அது லெவல் எப்போதுமே ஹைலியாகவே இருக்கணும், கான்ஃபிடென்ட் லெவல். பட் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கக்கூடாது. இது ஓவர் கான்ஃபிடென்ஸ் போகக்கூடாது. அப்படின்னா இந்த கான்ஃபிடென்ட் லெவல் ஒவ்வொருத்துக்கும் கிராட்டிடியூட், தேங்க்யூ சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த லெவல் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஒருவேளை கொஞ்சம் ஓவர் திங்கிங், இது ஓவர் கான்ஃபிடென்ஸ் வந்துடுது அப்படின்னாலும் தேர் இஸ் அ சான்ஸ் ஆஃப் டவுன்ஃபால். ஸோ அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸும் இருக்கக்கூடாது. கான்ஃபிடென்ஸ் லெவல் எப்போதுமே ஹையாக இருக்கணும். அப்போ அந்த ஹையை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கிராட்டிடியூட் அப்படியே பண்ண போதுனா அப்படியே அந்த லைன் அப்படியே ஆன்லைன் அப்படி சரியாக இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இன்றைக்கி நான் இந்த மாதிரிலாம் பேசுகிறேன் அப்படின்னா கடவுளே நன்றி, பிரபஞ்சமே உனக்கு நன்றி, இது கேட்குறவா அத்தனை பேருக்கும் நன்றி, இப்படி நம்ம நன்றி சொல்ல தான் ஐ க்ரோ.
என்னோட லெவல் கான்ஃபிடென்ஸ் லெவலும் இட் வில் க்ரோ. ஸோ வியூவர்ஸ் லெவலும் க்ரோ ஆகும். அப்போ தான் ஐ வில் ஆல்சோ பி எலிஜிபிள் ஃபார் மானிட்டைசேஷன். ஸோ இட்ஸ் எ செயின் ப்ராசஸ். உங்களால் நான், என்னால் நீங்கள். இப்படி சில பேர் சொல்லுவா, எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா, ஐயோ உங்கள் வீடியோ நான் பார்க்கணும், உங்கள் வீடியோ நான் இன்றைக்கி பார்க்கலன்னா என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு உடனே நமக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருவா. ஸோ அந்த பர்சனலாக நமக்கு ஃபோன் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆஹா, நம்மளும் இந்த சொசைட்டிக்கு நம்மளால் ஒரு 4 பேர் உபயோகமாக ஆறாளா, ரொம்ப சந்தோஷம், பிரபஞ்சமே ரொம்ப நன்றி. நிஜமாங்க, அந்த மாதிரி சொல்லும்போது விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷங்க அது பைசா. ஏன்னா இப்போ எனக்கு 1,00,000 வருது, மானிட்டைசேஷன் 1,00,000 வருதுன்னா இந்த சந்தோஷம் இருக்குது பாருங்கோ, இந்த கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ், இந்த கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ், இதெல்லாம் வந்து என்னென்னா 1,00,000 இஸ் நத்திங். அதுதாங்க. ஸோ நம்ம நிறைய பேர் நான் என்னமோ நினச்சிட்டேன், பட் உங்கள் வீடியோ நான் பார்த்த உடனே என்னை அப்படியே நான் மாற்றிட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணின உடனே தெர் இஸ் எ பியூட்டிஃபுல் சேஞ்ச் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லும்போது, ஆஹா கடவுளே நன்றி நன்றி நன்றி. நிஜமாங்க. ஸோ மை பர்பஸ் இன் திஸ் வேர்ல்ட் இஸ் டு குட். இந்த மாதிரி என்ன சொல்கிறது, மோட்டிவேஷனலாக பாசிட்டிவாக எவ்வளோ தூரம் அதுக்கு உண்டான வழிகள், குட்டி குட்டி வழிகள் நம்மளால் இயற்கையாக நம்ம பண்ணக்கூடியவர்களுக்கு செலவுகளே இல்லாமல் நம்மளை எப்படி நம்மளை மாற்றிக்கலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன வழிகள்லாம் நம்ம சொல்லும்போது, அதையும் ஒரு சில பேர் அதை கடைப்பிடிக்கும் போது அதில் கிடைக்கக்கூடிய ஆஹா நிஜமாங்க. ஸோ இதுதாங்க என்னோடய பர்பஸ். அதனால தான் நான் உங்களை எல்லோரையும் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன், ரேக்கி கற்றுக்கோங்கோ, அப்புறம் வந்து முத்ராஸ்லாம் கற்றுனேன்னா எஸ் இட் இஸ் டூயிங் வண்டர்ஸ், அதில் நோ டவுட். ஹீலிங்லாம் நான் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து பலித்தம் சொல்லும்போது, ஐயோ மேடம் 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 அப்படிங்கும்போது எனக்கு நிச்சயமாக இந்த பிரபஞ்சத்தோட பாண்டில் தான் ஐ ஆம் டூயிங், இட் இஸ் நாட் மீ டூயிங். அதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவளோட ஹெல்ப் வச்சு தான், அவளோட என்ன சொல்கிறது, அவளோட வழியில் தான் நான் போகிறேன். அவள் என்ன சொல்கிறாளோ ஐ எம் ஜஸ்ட் கம்யூனிகேட்டிங். பிரபஞ்சம் வந்து எனக்கு விஷயத்தை சொல்லும், இந்த மாதிரி இதை பண்ணு அப்படின்னு அவன் சொல்லும்போது ஐ ஆம் டூயிங் அண்ட் ஐ ஆம் சேயிங். ஸோ இந்த மாதிரி அவளோட கைட்லைன்ஸில் தான் நான் இருக்கேனே வழிய நான் தான் பண்ணினேன் அப்படிங்கிறது கிடையாது, நிச்சயமாக கிடையாதுங்க. ஸோ எல்லாத்துக்குமே இந்த நன்றி 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 அக்செப்டன்ஸ், இது ரெண்டும் பேரலலுங்க. எப்போதுமே இந்த அக்செப்டன்ஸும் கிராட்டிடியூடும் இருந்ததுன்னா அந்த கம்பேரிசனுக்கு வழியே இல்லைங்க. லெட் அதர்ஸ் பி லைக் தட். இப்போது ஒரு குட்டி கதை சொல்கிறேங்க, கதை இல்லை உண்மையான இது. இப்போ நான் வந்து பறவை மாதிரி பறக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டால் நடக்குமா சொல்லுங்கள்? ஸோ நான் இருக்கிறத வச்சு திருப்திப்படணும். இந்த லெவலில் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. பக்ஷி வந்து நான் வந்து மீன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு அது ஆசைப்பட்டால் அது நடக்குமா? ஸோ இந்த கடவுள் நமக்கு என்ன மாதிரி இது பண்ணியிருக்காரோ, கிரியேஷன் பண்ணியிருக்காரோ, அதில் நம்ம வி ஹாவ் டு பி ஹாப்பி. அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதை நம்ம எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம், எவ்வளோ தூரத்துக்கு 4 பேருக்கு நம்ம சொசைட்டிக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம், என்னெல்லாம் சொன்னால் நமக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற பாசிட்டிவ் அதுலேயே நம்ம இருக்கணுங்க. ஸோ கண்டிப்பாக இப்போ வரைக்கும் யாருக்காவது நீங்கள் கம்பேரிசன் பண்ணினேன் அப்படின்னா வேண்டாங்க, கம்பேரிசன் பண்ணேன்னா நிஜமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஹாப்பினஸ் அப்படியே ஓடி போயிடுங்க. வேண்டாம், அந்த ஹாப்பினஸ் உங்களோடதுங்க. அப்படியே அபண்டன்ஸாக கடவுள் கொடுத்துருக்காரு. என்றைக்கும் ஒரு சின்ன வேலை பண்ணால் கூட யூ வில் ஃபைண்ட் ஹாப்பினஸ். சின்ன வேலை, ஒரு வாசல் நீங்கள் கோலம் அந்த கோலம் போடுறது வந்து சின்ன வேலையாகும். ஆனால் அது கூட நீங்கள் அழகாக உங்களுக்கேற்ற மாதிரி உங்கள் ஆசைப்படுற மாதிரி அந்த கையை அப்படி போச்சு அப்படின்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போது நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, கை வேறு மாதிரி போச்சுன்னா அப்போது ஸோ அந்த கோஆர்டினேஷன் இருக்குது பார்த்தேடா, அப்போ அதுக்கு ஒரு நன்றி. ஸோ அந்த மூளை அப்படி சொல்கிறது, இப்படி கோடு போடு, இப்படி வர, இப்படி ட்ராயிங் பண்ணு, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அப்போது அது பார்க்கும்போது விஷுவலாக பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஸோ சின்ன சின்ன வேலைகளில் கூட சந்தோஷம் ஒளிஞ்சின்னு இருக்குங்க. ஸோ அந்த சந்தோஷத்தை நம்ம பார்த்து நம்ம என்றைக்குமே எப்போதுமே சந்தோஷமாக இருப்போம். இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் நம்ம சந்தோஷமாக பண்ணுவோம். அடுத்த வாழை பார்க்காதீங்கோ. அடுத்த வாழை பார்க்கறதுக்கு இல்லை, அவள் பார்க்கலாம் பேசலாம், பட் அலவ் தெம் டு பி ஆஸ் தே ஆர். அவளை மாதிரி நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அந்த கம்பேரிசன் ஆட்டிடியூட் வேண்டவே வேண்டாம்.
அப்படி இருந்தால் சந்தோஷம் ஓடி போயிடும். வேண்டாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய abundance ஆஃப் ஹாப்பினஸ் கடவுள் கொடுத்துருக்காருங்க. ஸோ அந்த ஹாப்பினஸோட நம்ம என்றைக்கும் சந்தோஷமாக நல்ல வெல்தி ஹாப்பினஸோடு நம்ம இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணலைன்னா பண்ணுங்க, கமெண்ட் அடிக்கலைன்னா கமெண்ட் அடிங்க. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் among you.